ஒரு அழகான கிராமத்தில் ஆரவ் அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் நல்ல மனசு கொண்டவன்தான். ஆனா எல்லா விஷயங்களிலும் பர்ஃபெக்ட் இல்லை. ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் எல்லா குழந்தைகளையும் அரண்மனைக்கு அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதையை கொடுத்து, இந்த விதையை நட்டு வளர்க்கணும். யாரோட செடி நல்லா வளருமோ அவன்தான் சிறந்தவன்னு அறிவித்தார். விதையை நட்டதுக்குப் பிறகு இதுல நான் முழு முயற்சி பண்ணணும்னு முடிவு செய்து பார்த்தான். ஆரவ் அந்த விதையை வாங்கும்போது அவனோட கண்களில் ஒரு பெரிய கனவு தெரிந்தது. ஆரவ் கவனமா விதையை நட்டு தினமும் தண்ணி ஊத்தி அன்போட பார்த்துக்கிட்டே இருந்தான். வளருமான்னு அவன் தினமும் எதிர்பார்த்தா. நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. ஆனா ஆரவோட குடுவையில் ஒரு சின்ன செடியும் கூட முளைக்கல. ஆரவ் கொஞ்சம் சோகமா இருந்தாலும் அவன் பொய் சொல்லலை. நான் உண்மையா முயற்சி பண்ணேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொன்னான். மற்ற குழந்தைகளோட குடுவைகள்ல பச்சை பச்சை செடிகள் வளர்ந்திருந்தது. சில பேர் சிரிச்சாங்க. ஆரவ் அமைதியா நின்னான். அந்த கடைசி நாள்ல அரசன் எல்லா குழந்தைகளையும் அழைத்தார். சிலர் பெரிய பூக்களோட வந்தாங்க, சிலர் அழகான செடிகளோட வந்தாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் வெறுமையான குடுவையோட நின்றான். போட்டி நாள்ல அரசர் எல்லா குடுவைகளையும் பார்த்தார். ஆனா ஒருத்தன் மட்டும் வெறுமையான குடுவையோட நின்றான். ஆனாலும் போட்டி நாள்ல அவன் காலி குடுவையையே அரசர் முன்னாடி கொண்டு வந்தான். ஆரவோட காலி குடுவையை பார்த்ததும் அவர் நிறுத்தினார். மகனே, உன் குடுவையில் ஏன் செடி வளரல்ல? அரசர் கேட்டார். ஆரவ் தைரியமா சொன்னான். அரசே, நான் பொய் சொல்லல, என்னால முடிந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அரசர் சிரிச்சார். இந்த விதைகள் எல்லாமே வேக வைக்கப்பட்டவை, வளரவே முடியாது. அதை பார்த்த அரசர் சிரிச்சு, இந்த விதைகள் வளராத மாதிரி தயார் செய்யப்பட்டவை. உண்மையா முயற்சி செய்து பொய் சொல்லாத ஒரே குழந்தை நீதான் சொன்னார். அப்படித்தான், முழுமையா பர்ஃபெக்ட் இல்லை என்றாலும் நேர்மை இருந்தா அதுவே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றின்னு ஆரவ் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தான். நான் ஆரவ், நான் பர்ஃபெக்ட் அல்ல, ஆனா பொய் சொல்லல, நேர்மையா இருந்தேன். நீங்கள இருந்தா அந்த விதையை எடுத்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? குட்டீஸ், நேர்மைதான் எப்பவும் ஜெயிக்கும். இன்னும் அழகான கதைகளுக்காக தீன்சி மினாருடன் மீண்டும் சந்திப்போம்.